டேய் மதன், இந்த அர்ச்சனா நம்மள இவ்ளோ பாடுபடுத்துறா. வேலைக்கு வேலையும் போய் பத்தாததுக்கு அடியும் வாங்கி காயத்தோட வந்து நிக்கிறேன்னு கொஞ்சம் கூட உன் மேல இறக்கப்படாம கல் நெஞ்சுக்காரியா நடந்துக்கிறாடா. அவளை ஏதாவது பண்ணி அவ கொட்ட தடுக்கணும்டா. அவளை அப்படியே விடக்கூடாதுடா. டேய் மதன், முதல்ல உங்க அப்பாக்கு போன் பண்ணு. ஆமாண்டா, அர்ச்சனா சூழ்ச்சி பண்ணி நம்ம 2 பேரும் ஜெயிலுக்கு அனுப்புனதோட மட்டும் நிக்கல, உன்னோட வேலையும் காலி பண்ணி ஹாஸ்பிட்டல்ல ஆளை வச்சு உன்னை அடிக்க வச்சது அத்தனையும் ஒண்ணு விடாம உங்க அப்பாட்ட சொல்லு. இது அத்தனையும் அப்பா கிட்ட சொன்னா மட்டும் அவர் நம்மளுக்கு ஆதரவா பேசிட போறாரா? நீ போன் பண்ண மாட்ட, நானே பண்றேன். மா, ஸ்பீக்கர்ல போடுமா. யார் பேசுறது? அப்பா, நான் உங்க பையன் பேசுறேன்பா. என் பையன்னு சொல்லாதடா, மதன்னு சொல்லு. என்ன விஷயம்? அப்பா, நான் நல்லா இருக்கிறது பிடிக்காம அந்த அர்ச்சனா என்ன பாடப்படுத்துறாப்பா. ஏன்பா, நீ நல்லா இருக்கிறதுக்கும் அர்ச்சனாவுக்கும் என்னப்பா சம்பந்தம்? அப்பா, நீங்க ஒண்ணும் தெரியாத மாதிரிலாம் பேசாதீங்கப்பா. இங்க என்னெல்லாம் நடக்குதுன்னு உங்களுக்கு தெரியுமா? அப்படியா? என்னப்பா நடக்குது? அப்பா, ஏங்க உங்க மனசுல நீங்க என்ன நினைச்சிட்டு இருக்கீங்க? இங்க வந்து பாருங்க, அப்பதான் உங்களுக்கு எல்லாமே புரியும். வந்துதான் நான் புரிஞ்சுக்கணுமா? ஆமாங்க, வந்து பார்த்தா தானே உங்க பையனுக்கு வேலை போனதும் ஹாஸ்பிட்டல் இருக்கிறவங்க இவனை அடிச்சு காயப்படுத்தினதும் தெரியும். நல்லவங்களை என்னைக்குமே ஆண்டவன் தண்டிக்க மாட்டான், ஆதரவா தான் இருப்பான். ஒழுக்கமா இருக்கிறவங்களுக்கு வேலைக்கு ஆபத்தும் வராது, அடியும் விழாது. அப்போ நம்ம புள்ளைய ஒழுக்கம் கிட்டவன் சொல்றீங்களா? கட்ன பொண்டாட்டி பூமிகா உயிரோடு இருக்கும்போது இன்னொருத்தைய பகிரங்கமா ரிஜிஸ்டர் மேரேஜ் செய்ய முயற்சி பண்ணானே, அது உனக்கு ஒழுக்கமான விஷயமா தெரியுதா? அப்பா, உங்களுக்கு நான் பண்றது எப்பவுமே தப்பா தானே தெரியும். டேய், நீ பண்றது தப்பா இருக்காதுன்னு நம்பிதான் நானும் ரிஜிஸ்டர் ஆபீஸ் வரைக்கும் வந்தேன்டா. ரிஜிஸ்டர் ஆபீஸ்ல நடந்ததை மறக்கணும்னா அது இந்த ஜென்மத்துல முடியாதுடா. நீங்க மறக்காம இருங்க, அக்ஷனா மேல ஏதாவது ஆக்ஷன் எடுங்க. அப்பதாங்க நம்ம விஷயத்துல தலையிடுறத நிறுத்துவா. நம்ம விஷயத்துலன்னு சொல்லாத, உன்னோட அருந்தவ புதல்வன் மதன் விஷயத்துலன்னு சொல்லு. நீங்க 2 பேரும் சேர்ந்து பேசுறதுனால ஸ்பீக்கர் போன்ல தான் பேசுறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியுது. நீங்க பண்ற கூத்துக்கெல்லாம் என்ன உடந்தையாக்காதீங்க. அர்ச்சனா மேல நீங்க இல்ல, யாருமே ஆக்ஷன் எடுக்க முடியாது. அர்ச்சனா உங்களை மாதிரி முட்டாள் வேலை செய்ய மாட்டாடி. ஒரு பொண்ணோட வாழ்க்கையை காப்பாத்த தாண்டி அப்படி பண்ணிருக்கா. ஆமா, இவரு பாறையில முட்டி வீணா மண்டைய உடைச்சுக்காதீங்க. மரியாதையா அர்ச்சனா கிட்ட போய் நடந்ததுக்கெல்லாம் வருத்தப்பட்டு மன்னிப்பு கேளுங்க. அப்படியாவது ஏதாவது ஒரு நல்லது நடக்கும். ஏங்க, நாங்க எதுக்காக மன்னிப்பு கேட்கணும்? நம்ம வீட்டு மருமக பூமிக்காவ அவதானே கொண்டு போய் ஒளிச்சு வச்சுட்டு நல்லவ மாதிரி நாடகம் ஆடிட்டு இருக்கா. என்னங்க, நீங்க முதல்ல வீட்டுக்கு வாங்க, போய் நம்ம வீட்டு பூமிக்காவை நம்ம வீட்டுக்கு கூட்டிட்டு வருவோம். என்னங்க, என்ன பிரச்சனையா இருந்தாலும் நமக்குள்ள பேசி தீர்த்துக்கலாங்க. நீங்க உடனே புறப்பட்டு வாங்க. ஒரு வீட்டோட ஆம்பளை எங்க ஓடி ஒளிச்சிட்டு இருக்கீங்களே, இது நல்லாவா இருக்கு? ஏய், கொஞ்ச நாளைக்கு உங்க முகத்துல முழிக்கிறதுக்கே எனக்கு விருப்பம் இல்லை. அதனால எனக்கு எப்ப தோணுதோ அப்ப வரேன். என்னமோ ஒண்ணு சொன்னீங்களே, என்ன சொன்னீங்க? பூமிகா மேல அப்படியே ரொம்ப பாசம் இருக்கிற மாதிரி வேர்த்து வழியறீங்க. அவளை வீட்டுக்கு வான்னு கூப்பிடுறீங்க. ஏன் பூமிகா உயிரோடு இருக்கிறது உங்களுக்கு பிடிக்கலையா? வீட்டுக்கு கூப்பிட்டு வந்து அவளை காலி பண்ண திட்டம் போட்டிருக்கீங்களா? நீங்க நினைக்கிறது எதுவும் நடக்காது. பூமிகா இனிமே அங்க வரவே மாட்டா. பத்திரமா அர்ச்சனா பாதுகாப்புலயே இருக்கட்டும். நீங்க செஞ்ச தப்புக்கெல்லாம் அவ பதிலடி குடுப்பாடி. ஜாக்கிரதை. டேய் மதன், உங்க அப்பாவை என்னை விட நீ தான்டா ரொம்ப நல்லா புரிஞ்சு வச்சிருக்க. அப்பாவுக்கு ஏமா போன் பண்ண சொல்றேன்னு அப்பவே கேட்டல, அது சரியா தான்டா இருக்கு. ஏய், நீ உன் புள்ளையும் திருந்தவே போறதில்ல. பண்ண தப்புக்கு தண்டனை அனுபவிங்க. வைடி போன. உங்ககிட்ட யோசனை கேட்டதுக்கு எங்களை நாங்களே அடிச்சுக்கணுங்க. என்னம்மா இது? சுப்ரியா வீட்டுக்கு போய் அவளையும் சந்திக்க முடியல, அவளும் கதவை சாத்துறா. அவங்க அப்பா என்ன கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ளுறான். சரி, வேலை செய்யற ஆபீஸ்காச்சும் போய் சந்திச்சு பேசலான்னு பார்த்தா அவனுக்கு என்ன வேலை விட்டு தூக்கிட்டானுங்களேமா. இனிமேலும் சுப்ரியாவை எங்கம்மா சந்திக்கிறது? அவகிட்ட எப்படிமா என் காதலை புதுப்பிக்கிறது? மாமா ப்ளீஸ்மா, நீ தான் ஹெல்ப் பண்ணணும். ஏதாவது புதுசா ஒரு ஐடியா சொல்லுமா.
டேய் மதன், முதல்ல பூமிகாவை கண்டுபிடிப்போம், அதுக்கப்புறமா சுப்ரியா விஷயத்தை பாப்போம்டா. மா அதுக்கான ஏற்பாடு ஏற்கனவே பண்ணிட்டோமா? என்னடா சொல்ற? முதல்ல வீட்டுக்கு போயிட்டு அப்புறம் போவோம். சரிடா. ஹலோ பூமிகா. அக்கா சொல்லுங்கக்கா. வீட்ல தானே இருக்க? ஆமாக்கா வீட்ல தான் இருக்கேன். சரி, நான் வந்துட்டு இருக்கேன். சரி, வளையல் உடைச்சு போட்டுற வேண்டியதான். இப்போ வழி தெரியலன்னு கூட அதுக்கப்புறம் வளையல் விழுந்த இடத்த வச்சு அப்படியே ஃபாலோ பண்ணி போய் பூமிகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட வேண்டியதான். வண்டி நின்றுச்சு. ஒருவேளை பூமிகா இருக்கிற இடம் இதானா? சரிங்க சார், மேடம் இங்கே தான் இருக்காங்க சார், நான் சொல்லிடுறேன். எக்ஸ்கியூஸ் மீ மேடம். சொல்லுங்க மேடம், நீங்க கூட்டிட்டு வந்தீங்களே ஒரு பேஷண்ட் பூமிகா, அவங்கள டாக்டர் செக் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் வீக்கா இருக்காங்களாம், அவங்களுக்கு ட்ரிப்ஸ் ஏத்தலாமான்னு டாக்டர் கேட்டாங்க. சரி, ட்ரிப்ஸ் கொடுக்க சொல்லுங்க, நான் வெயிட் பண்றேன். ஓகே மேடம், தேங்க்ஸ் மேடம். ஐயோ, காரு பூமிகா வீட்ல நிக்குதா இல்ல ஹாஸ்பிடல்ல நிக்குதா இல்ல வெளியே எங்க நிக்குதான்னு ஒன்றும் புரியலையே. டிக்கி வேற லாக் ஆயிருக்கு. பூமிகாவை கண்டுபிடிச்சா ஒண்ணுமே. ஐயோ, ஆமா மாமா, பூமிகா ஹாஸ்பிட்டல்ல தான் இருக்கா. டேய் மதன், என்னடா இப்படி ரோடா வண்டியை ஓட்டிட்டு போயிட்டே இருக்க? எங்கடா கூட்டிட்டு போயிட்டு இருக்க? அதான் முன்னாடியே சொன்னலம்மா, இன்னும் கொஞ்ச நேரத்துல பூமிகா நம்ம கையில சிக்கிடுவோமா. திரும்ப திரும்ப இதையே தான் சொல்லிட்டு இருக்க நீ. எப்படி அவளை கண்டுபிடிக்க போற? எனக்கு தெரிஞ்ச எல்லா ஹாஸ்பிட்டல்ஸ்லயும் இந்த அர்ச்சனா எப்ப வந்தாலும் எனக்கு இன்ஃபார்ம் பண்ண சொல்லியிருக்கேன். அர்ச்சனா மட்டும் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துட்டா உடனே போன் பண்ணி எனக்கு தகவல் சொல்லிடுவாங்க. அப்ப தெரிஞ்சு போயிடுமா இந்த பூமிகா எங்க இருக்கான்னு சொல்லி. டேய், நீ சொல்றது நடக்குமாடா? ஹலோ. ஆமா மாமா, செக்கப்ல இருக்கா. பூமிகாவை டிஸ்சார்ஜ் பண்ண உடனே நான் வீட்டுக்கு வந்துட்டேன் மாமா. ஓ, டாக்டர் மதன் சாரோட ஒய்ஃப் பூமிகா ட்ரீட்மெண்ட்டுக்கு வந்திருக்காங்களா? அர்ச்சனா மேடம் துணைக்கு வந்திருக்காங்க. அப்போ உடனே மதன் சாருக்கு ஃபோன் பண்ணி சொல்லிட வேண்டியதான். டேய், போன் அடிக்குதா? அம்மா, இது புது நம்பரா இருக்கு. பேசுடா, சீக்கிரம் பேசு. ஹலோ. ஹலோ, டாக்டர் மதன் சாருங்களா? ஆமா, நீங்க யாரு? நான் துர்கா ஹாஸ்பிட்டல்லேருந்து மாறி பேசுகிறேன் சார். சொல்லுங்க 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 சார். நீங்க நினைச்ச மாதிரி உங்க ஒய்ஃப் பூமிகா செக்கப்புக்கு வந்திருக்காங்க சார். அப்படியா சார்? உங்க ஒய்ஃபுக்கு ட்ரிப்ஸ் ஏறிட்டு இருக்கு சார். கூட அர்ச்சனா மேடமும் வந்திருக்காங்க சார். சார், உங்க ஒய்ஃப் ட்ரீட்மெண்ட்டுக்கு இந்த ஹாஸ்பிட்டலுக்கு வந்தா தகவல் சொல்ல சொல்லிருந்தீங்களா சார்? அதான் சார் ஃபோன் பண்ணேன். சரி, நான் வச்சுறேன் சார். தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. டேய் மதன், என்னடா என்னாச்சு? மா,
அந்த பூமிகா இருக்க இடம் தெரிஞ்சிச்சுமா, இன்னைக்கு அவன் நல்லா மாட்டிக்கிட்டா. நிஜமா சொல்றேன்? அர்ச்சனாவும் பூமிகாவும் ட்ரீட்மெண்ட்டுக்கு எனக்கு தெரிஞ்ச ஹாஸ்பிட்டலுக்கு தான் வந்திருக்காங்க. எனக்கு இப்பதான் வார்ட் பாய் ஃபோன் பண்ணி சொன்னான். நேரா போறோம், அவளை பிடிக்கிறோம்மா. மாட்டினாடா, கரெக்டா மாட்டினாடா இன்னைக்கு. அப்படியே நேரா போய் அவளை தூக்கிட வேண்டியதுதான்டா. சீக்கிரமா வண்டி ஓட்டு. என்னடா மாட்டு வண்டி மாதிரி ஓட்டிட்டு இருக்க? வேகமா ஓட்டு. டேய் ஃபோன் பண்ணி பாருடா. சரிம்மா. ஹலோ மாரி, டாக்டர் மதன் பேசுறேன். நீ எங்கேயா இருக்க? என் ஒய்ஃப் பூமிக்கு எங்க செக்அப் வந்திருக்கான்னு சொன்னீங்க. சார் எங்க சார் இருக்கீங்க? யோ, நான் இங்க கிரவுண்ட் ஃப்ளோர்ல தான் இருக்கேன். சார் நானும் இங்க தான். ஆமா சார் யோ, வாயா. கேளுடா, எங்கன்னு கேளு. அந்த அர்ச்சனாவை பூமிக்கு வாங்கியா? ஜஸ்ட் இப்பதான் சார் போறாங்க. போயிட்டாங்களா? அறிவில்ல. டேய் வந்தவன ஃபோன் பண்ண வேண்டியதானே? இப்ப போயிட்டாங்களே, இப்போ என்ன பண்றது? மிஸ் பண்ணிட்டோமேமா. மட்டும் கையில கிடைச்சா உண்டுலன்னு பண்ணிருப்பேன். இப்படி எல்லாத்தையும் மிஸ் பண்றேனேமா. இப்ப என்ன பண்றது? டேய் 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 டேய், அந்த அர்ச்சனாவும் பூமிகாவும் நம்ம கிட்ட கண்ணாமூச்சி விளையாட்டு விளையாடிட்டு இருக்காங்கடா. சீக்கிரமாவே கண்டுபிடிச்சிடலாம், நீ கவலையை விடு. தம்பி, அந்த அர்ச்சனாவும் பூமிகாவும் இன்னொரு தடவை இங்க வந்தாங்கன்னா உடனே எங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்லு. சரிங்க மேடம். மாரி, இங்க பார், தப்பா நினைச்சுக்காத. இங்க பார், நெக்ஸ்ட் டைம் வந்தாங்கன்னா எனக்கு உடனே கால் பண்ணு, சரியா? ஓகே சார். இந்த இதை வச்சுக்கோ. போ போ. தேங்க்யூ சார். மதன், கவலைப்படாதடா. அவளுங்க நாம இங்க வரோம் தெரிஞ்சுக்கிட்டு தான் ஓடிட்டாளுங்க. அடுத்த டைம் நம்ம கண்டிப்பா அவங்களை கண்டுபிடிச்சிருவோம். வா, சரி வா, கூல் டவுன், டென்ஷன் ஆகாத. அர்ச்சனா, என்னாச்சு? பூமிகா எப்படி இருக்கா? நல்லா இருக்கிறாளா? டாக்டர் செக்அப்லாம் பண்ணாங்களா? என்ன சொன்னாங்க? பூமிகா நல்லாதான் மாமா இருக்கா. கொஞ்சம் வீக்கா இருக்கான்னு செக்அப் பண்ணணும்னு டாக்டர் சொன்னாங்க. நானும் அவளுக்கு வேண்டிய விட்டமின்ஸ் டேப்லெட்ஸ் எல்லாம் அங்கேயே வாங்கி கொடுத்துட்டு வந்துட்டேன். அதெல்லாம் நீ கரெக்டா செஞ்சிருவோன்னு எனக்கு தெரியும் அர்ச்சனா. அப்படியே வா உடம்பு நீ செக்அப் பண்ணிருக்கலாம்ல. என் செக்அப்க்கு இன்னும் டைம் இருக்கு மாமா. அதுவும் நீங்க இருக்கும்போது எனக்கு என்ன கவலை? ஆமா அர்ச்சனா, நீ கவனமா தானே போயிட்டு வந்த? அந்த மதன், வசந்தம்மா, ரோசா யார் கண்ணிலையும் பண்ணல? இல்ல மாமா. ஆத்தாடி, இப்பதே நிம்மதியா இருக்குது. அர்ச்சனா, இன்னும் எத்தனை நாளைக்கு தான் இந்த பூமிகா இப்படி பொத்தி பொத்தி பாதுகாக்கிறது? அத பத்தி கவலைப்படாதீங்க மாமா, நான் பாத்துக்கிறேன். கூடிய சீக்கிரம் வந்துருவா. சரி, எனக்கு இது போதும் அர்ச்சனா. வா உள்ள போலாம். ஐயோ, இந்த வீட்டுக்குள்ள என்ன நடக்குதுன்னு தெரியலையே. இந்த அர்ச்சனாவும் பொண்ணும் கூடி கூட ஏதோ பேசிக்கிறாங்க. ஆனா என்ன பேசிக்கிறாங்கன்னு தான் தெரிய மாட்டேங்குது. நம்ம மூளையை தட்டி தட்டி எப்படியாவது கண்டுபிடிச்சு. ஐயோ, என்ன சத்தம்? இது என்ன? காருக்குள்ள இருந்து யாரோ தட்டுறாங்க. அம்மா அம்மா அம்மா. ஐயோ ரோஜா. ஐயோ ரமணி, நல்ல வேளை வந்து என்ன காப்பாத்துனடி. இல்லனா இந்த காருக்குள்ளே நான் சமாதியா இருப்பேன்டி. இதுக்குள்ள என்ன பண்றீங்க? அத வீட்டுக்குள்ள அவ்வளவு இருக்குல, அங்க வந்து படுத்துக்கலாம்ல. என்னமோ இந்த இங்கிலீஷ் படத்துல எல்லாம் ஜேம்ஸ் பாண்ட் இதே கண்டுபிடிக்கிறதுக்கு கார் டிக்கிக்குள்ளே போவாங்கல, அந்த மாதிரி வந்து படுத்துக்க. உண்மை அதுதான்.
அதானா? என்ன சொல்ற? ஆமா, பூமிகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். கண்டுபிடிச்சிட்டியா? கண்டுபிடிச்சிட்டேன். நீயும் நானும் போய் பூமிகாவை குண்டு கட்டா தூக்கிட்டு வந்துடலாம். வரியா? வா போலாம். நிஜமா தான் சொல்றியா? ஆமா, நிஜமா தான் சொல்றேன். ரோஜா, நல்லா யோசிச்சு சொல்லு. இப்படிதான் நீ ஏற்கனவே என்ன கூட்டிட்டு போன. நம்ம போய் ஒரு பைத்தியத்துக்கிட்ட அடி வாங்கிட்டு வந்தோம். இனிமே அடி வாங்குறதுக்கு உடம்புல தெம்பல்லம்மா. ஏற்கனவே வாங்கின அடியே இன்னும் வலிச்சுக்கிட்டு இருக்கு. உன்னை நம்பி நான் வரமாட்டேன். ஏ ரமாமணி, இந்த தடவை பூமிகா நம்ம கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. பூமிகா இருக்கிற இடத்த கண்டுபிடிச்சிட்டேன். அதுக்கு ஒரு சரியான ஐடியா பண்ணி இங்க வீட்ல இருந்து கார் கிளம்பும் போது ஒவ்வொரு வலையில உடைச்சு போட்டுக்கிட்டே வந்திருக்கேன். வலையில உடைச்சு போட்டியா? ஆமா. சரி, நீ வா, முதல்ல வெளியில வா. வா வா. புட்ரி புட்ரி. அம்மா அம்மா, மெதுவா. ஐயோ அப்பா. இப்ப சொல்லு, எப்படி கண்டுபிடிக்க முடியும்? பின்னாடி திரும்பி பாரு. ரோஜா, வழி எல்லாம் வலையில இருக்கு ரோஜா. நான் அப்பவே சொன்னேன், நான் தான் வர வழியில வலையில உடைச்சு போட்டே வந்தேன். இதை நம்ம ஃபாலோ பண்ணிட்டு போனோம்னு வையேன், 10 நிமிஷத்துல பூமிகா இருக்கிற இடத்த நம்ம கண்டுபிடிச்சிடலாம். ரோஜா, நீ சாதாரண ரோஜா இல்ல, ஜேம்ஸ் பாண்ட் ரோஜா. ஐயோ, வளன்னு பேசாத, வா போலாம். அப்படியே இந்த வலையில ஃபாலோ பண்ணிட்டே போயிடலாம். இப்படியே போணுமா? ஆமா. போயிட்டு இருக்கே. இன்னும் போணும். எவ்வளவு தூரம்டி? ஹலோ, குழந்தையெல்லாம் விளையாடுறாங்க, அங்கிட்டு இங்கிட்டு விட்டுறாதிய, பத்திரமா பாத்துக்கங்க. சீக்கிரமா வந்துடுறேன், சரியா? வந்துடுறேன். அம்மா, ஐயோ அம்மா, வலிக்குதே. என்னாச்சு பாட்டி? வளையலு கால்ல குத்திருச்சுமா. பாட்டி, ரோடு ஃபுல்லா வலையில உடைச்சு போட்டு போயிருக்காங்க. அப்படியா பாப்பா? ஆமா பாட்டி. எனக்கு ஏற்கனவே கண் பார்வை கம்மி, நான் எப்படி வீட்டுக்கு போவேன்னு தெரியலையே. ஒன்னும் வருத்தப்படாதீங்க பாட்டி, என் செருப்பு போட்டு நீங்க போங்க. போட்டுக்கோங்க. ஏ ராசாத்தி, நீ 100 வயசுக்கு இருக்கணும். மாராசி, நீ நல்லா இருக்கணும். ஏய், எங்கடி போயிட்டு வர? கையில என்ன வச்சிருக்க? பார்த்தா தெரியலையா? வளையல். அது தெரியுது. எங்க இருந்து பொறுக்கிட்டு வர? யாரோ ஒரு பைத்தியக்காரி உன்னதான் ரோட்ல பாத அடையாளம் தெரியறதுக்காக வளையல் ஃபுல்லா உடைச்சு போட்டு ரோடெல்லாம் போட்டிருக்கா. அந்த பைத்தியக்காரிக்கு அறிவு வேண்டாம். நல்லவேளை நான் போடல. ரோட்ல உடைச்சு போட்ட வளையல ஒரு பாட்டி கால்ல குத்தி வலி தாங்க முடியாம புலம்பிட்டு போறாங்க. அதான் மத்த யார் காலையும் குத்திர கூடாதுன்னு தான் நான் எல்லா வளையலையும் பொறுக்கிட்டு போறேன். நீங்க எந்த பாதையை தேடி அலைஞ்சிட்டு இருக்கீங்க? உன்னை தேடி தாண்டி வரோம். அப்படியா? என்னையா தேடிட்டு வந்தீங்க? நீங்க என் அக்கா பூமிகாவை தேடி வந்தீங்கன்னு நினைச்சேன். நீ இதுவும் நினைப்ப, இன்னமும் நினைப்படி. நீங்க எத்தனை நாளைக்கு தான் இன்னும் பூமிகாவை என் கண்ணுல தெரியாம மறைச்சு வைக்கிறீங்கன்னு பாக்குறேன். பாருங்க பாருங்க, நல்லா பாருங்க. நாங்க எவ்வளவோ பாத்துட்டோம், இத பாக்க மாட்டோமா? இந்தாங்க வளையல. கீழே கிடக்கிற மீதி வளையலும் பொறுக்கிட்டு போய் ஓரமா போடுங்க. புண்ணியம் வந்து சேரும். புடிங்க. கேட்டு தரங்க, ஹாஸ்டலுக்கு போறோம். போறேன். இப்படி வச்சேன்னா நீங்க போலையா? போறோம்ல. போங்க போங்க.
நீங்க எதுக்காக வந்தீங்கன்னு எனக்கு தெரியாதா? பூமிகா இருக்கிற இடத்த கண்டுபிடிக்கிறதுக்கு வலையில உடைச்சு போட்டு அடையாளம் வச்சு வரீங்களா? இன்னைக்கு பூரா இங்கே தேடுங்க தேடுங்க தேடுங்க. बलराम, बोलिए मैडम। पीने के लिए पानी लाओ। दूसरा कोई जूस चाहिए? नहीं नहीं, जूस कुछ नहीं चाहिए। जी बस पानी चाहिए। जी जाओ। मैडम। क्या मैडम बहुत टायर्ड है क्या? तो रूम जाके आराम ले लीजिए ना। नहीं नहीं। मेरे लिए कुछ खास खबर है क्या? हाँ मैम, आपके फोन को यहीं पे छुट के चले गए। हाँ, भूल गई मैं। लीजिए मैडम आपका फोन। कुछ इम्पोर्टेंट कॉल्स आया क्या? हाँ मैम, आपका मम्मी पापा ने फोन किए थे आपको। अच्छा।